நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 58வது பாடலும் விளக்கமும் தர வருகின்றார். தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்லாதனையா அவர்கள் உத்திர மேரூரில் இருந்து. வாருங்களையா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 58. அன்புடன் இடும் விருந்தே சிறந்தது. அன்புடன் இடும் விருந்தே சிறந்தது. கெட்ட சாறு தவிடு கஞ்சி கிருமியுண்ட மா அரைக்கீரை வேர் தெளிந்த மோர் முறிந்த பாகு கிண்டுமா இட்டசோறு கொழியில் உப்பிடாத புற்கை ஆயினும் எங்கும் அன்பு தாக நுங்க இன்பமாயிருக்குமே. பட்டபாகு பசுவின் நெய் பருப்பு முக்கணி குழாம் தாளிதங்கள் பன்னிகார வகையுடன் அட்டபால் குழம்பு கண்ணல் அமுதமோடும் உதவினும் அன்பினோடு அளித்திடாத அசனம் என்ன அசனமே. அன்புடன் இடும் விருந்தே சிறந்தது. கெட்ட சாறு தவிடு கஞ்சி கிருமியுண்டமா அரைக்கீரை வேர் தெளிந்த மோர் முறிந்த பாகு கிண்டுமா இட்ட சோறு கொழியில் உப்பிடாத பொற்கையாயினும் எங்கும் அன்பதாக நுங்கு இன்பமாயிருக்குமே. பட்டபாகு பசுவின்னை பருப்பு முக்கணி குழாம் தாளிதங்கள் பன்னிகார வகையுடன் அட்டபால் குழம்பு கண்ணல் அமுதமோடும் உதவினும் அன்பினோடு அளித்திராத அசனம் என்ன அசனமே. ஒருவர் அன்புடன் இடுபவை பக்குவம் கெட்ட குழம்பு. ஒருவர் அன்புடன் இடுபவை பக்குவம் கெட்ட குழம்பு, அதாவது ஊசி போன குழம்பு. அரிசி முதலியவற்றின் தவிடு, நொய் அரிசி கஞ்சி, புழு உண்டு கெட்டுப்போன கேழ்வரகு முதலியவற்றின் மாவு, சமைத்த அரைக்கீரையின் வேர்க்கட்டை, நீர் அதிகமாக ஊற்றப்பட்ட தெளிந்த மோர், முறிந்த பால், வெந்தும் வேகாமலும் அரைவேக்காடான மாவு, தவிடு முதலியன உடைத்து எடுக்கப்படாத அரிசியால் ஆன சோறு, உப்பில்லாத கூழ் என்னும் இவைகளே ஆயினும் அவற்றை அளிப்பவர் அன்பு வெளிப்பட இட அவை உட்கொள்ள மனதுக்கு இனிமையாய் இருக்கும். இங்கு அன்புதான் முக்கியம் என்பதை குறிப்பிடுகின்றார். காய்ச்சப்பட்ட வெள்ளப்பாகு முதலியவை, பசுவெண்ணெய், வேக வைத்து மசிய வைக்கப்பட்ட பருப்பு, மா பலா வாழை என்ற முப்பழங்களின் கூட்டங்கள், குழம்புகள், தாளித்த கறிகள், பல வகை பலகாரங்கள் ஆகியவற்றுடன் காய்ச்சிய திரட்டுப்பால், சர்க்கரை, சோறு ஆகியவற்றுடன் ஒருவருக்கு அளித்தாலும், சிறப்பாக உணவு தயாரித்து அளித்தாலும், மேற்கூறியபடி அன்புடன் அளிக்கப்படாத இந்த உணவு என்ன உணவு? மீண்டும் பாடலை பார்ப்போம். அன்புடன் இடும் விருந்தே சிறந்தது. கெட்ட சாறு தவிடு கஞ்சி கிருமியுண்ட மா அரைக்கீரை வேர் தெளிந்த மோர் முறிந்த பாகு கிண்டுமா இட்ட சோறு கொடியில் உப்பிடாத பொற்கையாயினும் எங்கும் அன்புதாக நுங்க இன்பமாயிருக்குமே. பட்டபாகு பசுவின்னை பருப்பு முக்கணி குழாம் தாளிதங்கள் பன்னிகார வகையுடன் அட்டபால் குழம்பு கண்ணல் அமுதமோடு உதவினும் அன்பினோடு அளித்திராத அசனம் உணவு. அன்பினோடு அளித்திராத அசனம் உணவு என்ன அசனமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 52வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். மன்னிக்கவும், 58வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்லாதனையா அவர்கள்.
உத்திரமேரூரில் இருந்து. நன்றி ஐயா, மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பருந்து தமிழருவி வானொலி ஜெர்மனி. தொடர்கிறது கவிதை.